10ஆம் இடத்தில் பாவி ஒருவன் இருந்தால் ராஜயோகம் தான். ரிஷபராசி நண்பர்களுக்கு மெயின் விஷயமே 3ஆம் இடத்துல குரு. ஜூனுக்குள்ளேயே உங்களுக்கு பணம் நல்லா வரும். சனீஸ்வர பகவான் உங்களுக்கு லாப சனியாவோ இல்ல பாக்கிய சனியாவோ அள்ளி கொடுக்க போறாரு. ரிஷபராசி நண்பர்களுக்கு கண்டிப்பா பணப்புழக்கத்துல ஏ கிளாஸ். பிஃபோர் ஜூன், ஆஃப்டர் ஜூன் இடம் வைக்கணுமா வித்துரும். வணக்கம் சார். வணக்கம்மா, நமஸ்காரம். 2026 தமிழ் புத்தாண்டு மக்களுக்கு எவ்வளவு செல்வ செழிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்காக சொல்லுங்க. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பராபவ ஆண்டு உங்க எல்லாருக்குமே செல்வ செழிப்பா, சந்தோஷமா, ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அர்த்தி கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தகே. இந்த பராபவ ஆண்டுங்கிறது பொதுவாக 60 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். இந்த ஆண்டுடைய பலன்கள் அப்படிங்கிறது எவ்ரி இயர் இருந்தாலுமே இந்த பராபவம் அப்படிங்கிறது 60 இயர்ஸ் ஒன்ஸ் வருது. அதில் மெயினான காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சனி குரு ரெண்டுமே திரிகோணத்தில் மாட்டுவதுங்கிறது சராசரியாக 30லேருந்து 32 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி காம்பினேஷன் வரும். ஸ்பெசிஃபிக்காக குருவுக்கு ஸ்தான பலம் கிடையாது. அப்போ ஸ்தான பலம் இல்லைன்னா அந்த இடத்த கண்டிப்பாக கெடுத்தே ஆகும். ஆனால் இந்த வருஷம் அதுலேருந்து ஒரு ரிலீஸ் மாதிரி, அதாவது அந்த குருவுக்கு ஒரு சக்தி கொடுக்குற மாதிரி சனி திரிகோணத்தில் உட்காந்துருக்கிறது ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குறது. பல பேருக்கு நன்மைகள் நடக்கும். இப்போ 12 ராசிகளில் பணம் எப்படி இருக்கும், ஃபேமிலி எப்படி செட் ஆகும், எவ்வளோ மார்க் வாங்குவாங்க, எவ்வளோ சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும், கல்யாணம் ஆகுமா, லவ் கன்ஃபார்ம் ஆகுமா, நிறைய பேர் கடன் தீருமா, இந்த மாதிரி பல விஷயங்கள். இதில் ஸ்பெஷலாக எக்ஸாம்ஸில் கொடுக்கக்கூடிய குழந்தைகள், மாணவ மாணவிகளுக்கு நீட் ஆகட்டும், பல விஷயங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாமா? கண்டிப்பா ஒவ்வொரு ராசி ரீதியா போயிடலாம். கண்டிப்பாக சார், ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கு? இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் பலன்கள் அப்படிங்கிறது ரிஷபத்துக்கு தான் இந்த பராபவ ஆண்டில் இருக்குது அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா எப்போவுமே நறுமணமாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், ஜெகஜோதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். எப்போவுமே நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கக்கூடிய மனநிலை இருக்கக்கூடிய ஆட்கள் ரிஷபம். ரிஷபத்தினால பொதுவாக என்னால் முடியாது, சாரி அப்படின்னு சொல்ல முடியாது. எந்த ஒரு நிலைமையாக இருந்தாலும் சரி அவங்க ட்ரை பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. ரிஷபராசி நண்பர்களுக்கு மெயின் விஷயமே 3ஆம் இடத்துல குரு போய் உட்காந்து உச்சஸ்தானம் பெற போகிறார். இப்போ என்னன்னா ஜூனுக்குள்ளேயே உங்களுக்கு பணம் நல்லா வரும். பணப்புழக்கம் குருஸ்தானம், குரு நட்சத்திரமாகிய புனர்பூச நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்யும் போது ரிஷபராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக பணப்புழக்கத்தில் ஏ கிளாஸ். பிஃபோர் ஜூன், ஆஃப்டர் ஜூன் இடம் வைக்கணுமா வித்துரும். ரொம்ப நாளாக பிரச்சனையாக இருக்குது சார், என் தம்பி சைன் போட்டால் தான் அந்த இடத்த விற்க முடியும், வித்துருவீங்க. நிறைய பேருக்கு இடமாற்றங்கள் கொடுக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்து வீட்டாருன்னு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சண்டைகள், நட்புன்னு சொல்லுவாங்க, ஆனால் நிறைய பேக் ஸ்டாப்பிங் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் ஆல்ரெடி ஒரு வருஷமாக பார்த்துருந்தாரு, புதுசாக ஒன்றும் கிடையாது. அதுலேருந்து இவங்க வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு மன அவதிகள்லேருந்து வெளியே வருவாங்க. அதாவது உள்ள ஒன்று ஓடிட்டு இருக்கும், ஆனால் அவங்க வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருக்க முன்னாடியே ஒரு ஃபீலிங்கில் இருப்பாங்க. அதுலேருந்து வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இடமாற்றம் சொன்னது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ரீ ஸ்கூல் ஆரம்பிப்பாங்க, கிரட்ச் மாதிரி, ப்ரீ ஸ்கூல் மாதிரி, ஆனால் வேற ஊர், வேற நாடு, அந்த மாதிரி ஒரு ரீலொகேஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. ரெண்டாவது குருவுடைய பார்வை பலமும் சரி, ஸ்தான பலமும் சரி, இந்த தடவை ரெண்டுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கப்படுது. அப்படி பார்க்கும்போது வீட்டில் திருமணம் ஆகலைன்னா கண்டிப்பாக இளைய சகோதரன் சகோதரிகளுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு ஆன்லைனில் புதுசாக ஒரு வெப்சைட் மாதிரி ஒன்று ஆரம்பிப்பாங்க, இல்லை புதுசாக ஒரு சாஃப்ட்வேரில் ஒரு பிஸ்னஸ், ஒரு ஆப் வச்சு ஒரு பிஸ்னஸ், ஆன்லைன் ஃபுட் டெலிவரி, ஆன்லைன் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை அவங்க பண்ணி அது பெரிய அளவுக்கு ஜெயிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் கொடுக்க போகிறதுன்னு சொல்லலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ராகு போய் உட்காந்துருக்கிற ஸ்தானம் வேலையில் உங்களை யாருமே கொஞ்சம் கூட பகச்சிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்கும். ராகுனாவே பிரம்மாண்டம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா சங்கர் படங்களில் மோஸ்ட்லி எல்லாமே பெருசாக இருக்கும். இப்போ பாகுபலி படத்தில் பார்த்தீங்கன்னா சின்னதாக போய் பல்லா போய் ஒருத்தனை தூக்கிட்டு வாடான்னு சொன்னால் 10,000 தலைகள் விழுகாமா, எதுக்கிட்ட 10,000 பேரை கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ராகுங்கிறது பிரம்மாண்டத்தை கொடுக்கும்னு சொல்லுவோம். அப்படி ஒரு ஸ்தானம் இப்போ ரொம்ப பிரைட்டாக இருக்குது. அது பிரைட்னஸ் யாருக்குன்னா பொதுவாகவே ரிஷபத்துக்கு நல்லது. இப்போ மீடியாவில் இருக்கிறவங்க ஒன்றும் இல்லை, சாதாரணமாக அலைஞ்சு தெரிஞ்சு செய்யக்கூடிய இப்போ ஸ்விக்கி டெலிவரியிலேருந்து யார் வேணால் எடுத்துங்க, அவங்க எல்லாருக்குமே எதிர்பாராத ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி, எதிர்பாராத ஒரு கிஃப்ட் மாதிரி, ஒரு சலுகை மாதிரி இதெல்லாம் கிடைக்கப்பெறக்கூடிய வாய்ப்புகள் ரிஷபத்துக்கு ரொம்ப ஓஹோன்னே இருக்குது. மனசில் எவ்வளோ சங்கடங்கள் இருந்தாலும் அந்த சங்கடங்கள் எல்லாமே ஃபஸ்ட்டு தீரும். ஒன்று. ரெண்டாவது இடம் வைக்கணும், வீடு வைக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கிறது போக இப்போ என்னென்னா ரிஷபத்துக்கு ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயமே அப்பார்ட்மெண்ட் வாங்குறது. 3ஆம் இடம் அப்படிங்கிற ஸ்தானத்தில் எப்போ குரு உட்காந்துருக்காரோ, காலபுருஷனுக்கு 4ஆம் வீடாக இருக்கறனால ஸ்தலத்துக்கு மேலே, நிலத்துக்கு மேலே வீடு கட்டக்கூடிய பிராப்தம். அப்போ என்ன, வீட்டில் ஆல்ரெடி வீடு இருக்குது எனக்கு, நான் கீழே இருக்கேன்னா இப்போ மேலே வீடு கட்டக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்படும். நிறைய பேருக்கு மன மகிழ்ச்சிங்கிறது இவ்வளோ நாள் இருக்காமல் இருக்கும். 2ஆம் இடத்துல குரு இருந்தால் வாக்கு வன்மை ஏற்படும்.
செல்வாக்கு உயரும். பட் தி சேம் டைம் என்ன, ஃபேமிலியில் யாரோ ஒருத்தருக்கு உடல்நிலைகள் பாதிப்பு கொடுத்துட்டே இருக்கும். ஆனால் இப்போ அந்த உடல்நிலைகள் பாதிப்பு எல்லாமே கிளியர். இப்போ என்ன பார்த்துக்கணும், மெயினாக ஷோல்டர் பகுதிகள், சைனஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மூச்சு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் ஒன்று. ரெண்டாவது கழுத்து பின்புறம், இது எல்லாமே கொஞ்சம் ஹைலைட் பாயிண்ட்ஸ். இதை மட்டும்தான் இவங்க மெயினாக பார்த்துக்கணும். இப்போ கஷ்டம் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் சரி, இந்த பராபவ ஆண்டில் குரு உச்சஸ்தானம் பெறும்போது உங்களுக்கு நன்மதிப்பு வரும், மரியாதை வரும். ரெண்டாவது பெரிய புகழ் அடையக்கூடிய ஸ்தானம். எவ்வளோ மோசமான கெட்ட பேர் நீங்கள் இருந்தாலும் சரி, அந்த கெட்ட பேர் காலியாகும். புது புது சான்ஸாக வரும். நம்மளே எதிர்பார்க்க மாட்டோம். திடீர்னு போயிட்டு இருப்போம், பஸ்லையோ ட்ரெயின்லையோ ஃப்ளைட்லையோ பார்ப்போம், ஒரு பெரிய மனிதரை பார்ப்போம், டக்குன்னு அவர் மூலியமாக நமக்கு ஒரு சான்ஸ், இதுதான் நீங்கள் பண்ணுறீங்களா, ஓகே கம் டு ஆஃபீஸ் லெட்டஸ் மீட் அப்படிமா, டக்குன்னு லைஃப் மாறுறது கண் கூட பார்ப்பாங்க. மெயினாக பெண்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. நிறைய பேர் இந்த டைம் பீரியடில் அக்ரிமெண்ட் போடுறது, ஏதாவது புது விஷயத்தை ஆரம்பிக்கிறதுங்கிற மாதிரி இந்த ரிஷபத்தில் பிறந்த நிறைய பேருக்கு யோகத்தை கொடுக்கறது. பேங்க்ல எந்த லோன் வாங்கினாலும் அதை க்ளோஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டி, நல்லா புரிஞ்சுக்கணும், லோன் க்ளோஸ் ஆகக்கூடிய எபிலிட்டி ரிஷபத்துக்கு ரொம்ப ஜோராக இருக்குது. அதனால இந்த ஆண்டு எப்படி பட்டாலும் சரி ரொம்ப ஜோரா இருக்கக்கூடிய ஸ்தானம் தான். கண்டிப்பா. இப்ப நீங்க சொல்ற மாதிரி லோன் பிரச்சனை தீரும் அப்படின்னாலே கடன் பிரச்சனை தீரும் அப்படின்னு அர்த்தம். அவர்களுடைய பண வரவு எந்த மாதிரி இருக்கும்? இப்போ என்னன்னா, மோஸ்ட்லி இப்போ பண வரவுகளை ஜூனுக்குள்ளேயே வரக்கூடிய பணம் அவங்க அப்படியே சேமிச்சு வச்சுக்கிறது தான். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் அக்டோபருக்கு அப்புறம் தான் பெரிய பணம்ங்கிறது எதிர்பார்க்க முடியும். இப்போ என்னன்னா, அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் ஓடும். இப்போ நிறைய பேர் பாண்ட்ஸில் போட்டிருக்காங்க, லாங் டைம் போட்டிருக்காங்க, செக்யூர்டு இதெல்லாம் போட்டிருக்காங்கன்னா அதெல்லாம் இப்போ பணமாக வரும். அந்த ரேட் அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். அதெல்லாம் உங்களுக்கு இன்னொன்று, ரிஷபத்தில் பிறந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செக்யூர் கோல்டு பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த வருஷம் இந்த பராபவ ஆண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் அதில் போகும். அது ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். எப்படி இருந்தாலும் கடன் தீரப்போகுதுன்னா தென் யூ நீட் நாட் வரி, தைரியமாக இருக்கலாம். மாணவர்கள், அதாவது ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எந்த மாதிரியான முன்னேற்றங்கள் இருக்கும்? மெயினான டிப் ஒன்று சொல்லணும்னா, மாணவ மாணவிகள் சோஃபாவில் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த ஒரு டைம் பீரியட், நான் சொல்ல இந்த பராபவ ஆண்டு முழுக்க இவங்க என்ன எதிர்பார்க்குறவங்களோ அது நடக்கும். குழந்தைகள் எந்த இடத்துல உட்காந்தால் அதுக்கு வெற்றி உண்டுன்னு ஒரு ஜாதகம், அது ஒரு கணிப்பு இருக்குது ஜாதகத்தில். சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போ குக்கரங்கால உட்காந்து படிக்கணும், சில பேருக்கு மெத்தையில் உட்காந்து படிக்கணும். ஆக்சுவலாக மெத்தையில் உட்காந்து படிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சில ஜாதகங்களுக்கு அப்படி உட்காந்து அது பெரிய அளவுக்கு. சில பேர் சோஃபாவில் உட்காந்து படிக்கணும், சில பேர் நார்த் ஈஸ்டில் நிலத்தில் உட்காந்து படிக்கணும். அது அமைப்பு, ஜாதகத்தோட அமைப்பு. இந்த பராபவ ஆண்டில் மெயினாக குழந்தைகள் இந்த சோஃபாவில் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் உள்ள அப்சர்வ் ஆகக்கூடிய வாய்ப்புகள், அதனால அவங்க ஜெயிப்பாங்க. இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா அவங்களுக்கு மட்டும் சொல்றேன். ரெண்டாவது, போட்டி தேர்வு எது இருந்தாலும் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டு. 85% ஆஃப் த ரிஷபராசியில பிறந்திருக்கக்கூடிய பெண்களா இருந்தாலும், எந்த ஒரு நீட்ல எழுதாலும் சரி, மாஸ்டர்ஸ்க்காக அப்ளை பண்ணாலும் சரி, நிறைய பேர் கார்டியாலஜிஸ்ட் ஆவாங்க, பல்மனாலஜிஸ்ட் ஆவாங்க, அப்படின்னா இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் ஆவாங்க. இந்த 3 துறைகள்ல பெரிய அளவுக்கு ஜெயிக்கக்கூடிய பிராப்தம்ங்கிறது கண்டிப்பா உண்டு. அதனால they can be rest assured. கண்டிப்பா. இந்த ராசிக்காரர்கள் எந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது அவர்களுக்கு நல்லதா இருக்கும்? குருவாயூர் கிருஷ்ணனை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்தா போதுமா. குருவாயூர் கிருஷ்ணனை பார்த்துட்டு அங்க யானை பின்னாடி சரணாலயம் இருக்கும், அந்த யானை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாங்கன்னா போறோம். ஆட்டோமேட்டிக்கா ரிஷபத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்க வேண்டான்னு சொன்னாலும் சான்ஸ் ஆட்டோமேட்டிக்கா கதவை தட்டிட்டு வரும், நீங்க ஜம்முன்னு இருப்பீங்க, தெரியுமா இருக்கலாம். இந்த ராசிக்காரர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம்? 90% நல்லா இருப்பாங்க. 90% ரிஷபத்துக்கு ரொம்ப ஜோரா இருக்கு. ஹெல்த் ப்ராஸ்பெக்ட்ல ஒரு 80% இருக்கு. சார், ரிஷப ராசிக்காரர்களுக்கு வருகின்ற இந்த தமிழ் புத்தாண்டு எந்த அளவுக்கு செல்வ செழிப்பா இருக்கும் நினைக்கிறேன்? ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல குரு இருக்கார். இந்த ஆண்டு தொடக்கத்தில் 5 மாதம் 11ஆம் இடத்துல சனீஸ்வரர் இருக்கார். 10ஆம் இடத்துல ராகு. 10ஆம் இடத்தில் பாவி ஒருவன் இருந்தால் ராஜயோகம்டாங்க. அதனால் ரொம்ப நாளாக சார் பக்கத்திலே காலாட்டின்னு உட்காந்துக்கிறான் சார், அவனுக்கெல்லாம் ப்ரொமோஷன் கொடுக்குறான், எனக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறான் சார் அப்படின்னு ஒரு மனசு கஷ்டப்பட்டீங்க பாருங்கள், உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கும், வருமானம், மன நிம்மதி, சந்தோஷம், ப்ரமோஷனு, அந்த இடமாற்றத்தில் நிம்மதி, இப்படின்னு சுபபலனாக நடக்கும். அதே நேரத்தில் தொழில் பண்ணுறாங்க இல்லையா, வியாபாரம் பண்ணுறாங்க, சார் நான் ஒரு கடன் வாங்கி தொழிலை நான் எக்ஸ்பேன்ஷன் பண்ணட்டுமா அப்படின்னு தாராளமாக பண்ணலாம். அதே நேரத்தில் அந்த கடன் வாங்கினா நான் இஎம்ஐ கட்ட முடியுமா, சார் நான் ஏற்கனவே படாத பட்டு இருக்கேன், இப்போ தான் எனக்கு ஒரு 2-3 வருஷமாக அப்படியே சுமாராக இருக்குது, திருப்பியும் நான் மாட்டிக்குவேனா அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, மாட்ட மாட்டீங்க. தாராளமாக பேங்க்கில் லோன் வாங்கி கூட எக்ஸ்பேன்ஷன் பண்ணுங்க, கடன் கொடுக்காது. நான் அவனை நம்பினேன் இவனை நம்பினேன்னு சொல்லிட்டு அந்த பிஸ்னஸை ஸ்பாயில் பண்ணிக்காது. அதே நேரத்தில் புதிய தொழில் பண்ணும்போது பார்த்து செய்யுங்க. அந்த தொழில் உங்களுக்கு தெரியுமா, ஒரு நல்ல பிரான்ச் போய் நிற்குது அப்படின்னா அதை விட்டுட்டு பக்கத்துலேயே இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணாதீங்க.
எப்படி இருந்தாலும் அந்த கஸ்டமர் அங்கே தானே இருப்பாங்க. உங்களுடைய கஸ்டமராக தான் நீங்கள் ஷேர் பண்ணணும். அதனால் இந்த பிரான்ச் ஓப்பன் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள். ஷேரிங் எப்படி வருங்கிறத கால்குலேஷன் பண்ணி பண்ணுங்கள். கண்டிப்பா. இப்ப புதிய தொழில் பத்திலாம் நீங்க சொல்லிட்டீங்க. இவர்களுக்கு இந்த சொத்து வாங்குறதுக்கு உண்டான யோகங்கள் இருக்கா? வீடு, வாங்கலாம், வாகனம் தாராளமாக வாங்கலாம். எந்த இப்போ மாதிரி நீங்கள் ஒரு வாங்கினா சின்ன நல்லா ஒரு ஃப்ளாட் வச்சுருக்கீங்க, ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்கலாமா சார்? ஒரு 1000 சதுர அடியில் என்ன இருந்தாலும் தனி வீடு தானேங்க. நிம்மதியாக கை காலை போட்டு படுத்து தூங்கலாம். என் வீடு நான் எங்கே வேணாலும் இருக்கலாம். என்னதான் ஃப்ளாட்டில் இருந்தாலும் சுதந்திரம் இல்லை இல்லையா? அப்படிப்பட்டவங்க தாராளமாக வாங்கலாம். ஒரு 1000 சதுர அடியில் வாங்கலாம். ஏன் பெரிய வீடு கூட வாங்கலாம். இஎம்ஐ கட்டுறதுக்கான வருமானங்கள் நிச்சயமாக வரப்போகுது. அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அப்ப தொழில்கள் பண்ணலாம், வருமானம் வந்துரும், அவங்களுக்கு தேவையான சொத்துக்களை வாங்கிக்கலாம், கல்யாணமும் நடக்கும். திருமணம் கண்டிப்பா. கெட்டி மேளம் கொட்டிய தீரும். ரொம்ப நாளாக இவங்களுக்கு கெட்டி மேளம் அந்த குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தில் குரு இருக்கார். அந்த குரு இருக்கிறதுனால இவங்களுக்கு கெட்டி மேளம் கிட்டும், குழந்தை பாக்கியம் கிட்டும். வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு போய் வேலைக்கு போகலாம், வேலைக்கு போயிட்டு படிக்கிறதுக்கு போகலாம். படிக்கிற பசங்களுக்கு மெமரி பவர் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். இவங்க ஒன்றே ஒன்று தாங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த மனக்குழப்பம் இல்லாமல் எனக்கு இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம், எனக்கு நிச்சயமாக எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும், அந்த நம்பிக்கையோடு போனாங்கன்னா நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் பெங்களூர், மைசூர், ஹைதராபாத் அப்படின்னு வேறு ஒரு ஊருக்கு போனாங்கன்னா, நான் ஏன் போங்கன்னு சொல்கிறேன்னா கான்டாக்ட்ஸ். நீங்கள் போகிறதுனால அங்கே போய் உங்களுக்கு கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். அந்த கான்டாக்ட்ஸ் கிடைக்கிறதுனால அதிக வருமானம், மன நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், உடல் ஆரோக்கியம் வரும், கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும், நீண்ட நாளாக தடைப்பட்ட குழந்தை பாக்கியம். கண்டிப்பா சார். இவர்களுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப ஏதோ ஒரு விதத்துல கடவுள் ஏதோ ஒரு மைனஸ் அப்படின்றத வச்சிருப்பார்ல. உடல் நலம் சார்ந்தா எது சார்ந்து இருக்கும்? ரொம்ப கரெக்டாக கேட்டீங்க. சளி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும், நரம்பு சம்பந்தமான பிரச்சனை, தூக்கமின்மை, ஏதோ சிந்தனை ஏற்பட்டவராக. நான் அன்னைக்கு அப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க, மேலதிகாரிகள் இப்படி சொன்னாங்க, என் ஒய்ஃப் இப்படி சொன்னா, அந்த கன்ஃபியூஷன் ஸ்டேட்டஸை விட்டுருங்க. முதல் முடிவே நல்ல முடிவு, முதல் வாழ்க்கையே நல்ல வாழ்க்கை அப்படின்னு தெளிவாக இருங்க. நீங்களாக ஒரு கற்பனையை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க. எல்லோரும் நல்லவரே, எல்லோரும் நமக்கு நல்லது தான் செய்வாங்க. அந்த நம்பிக்கையோடு நீங்கள் வாழ்க்கைக்குள்ளே போனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ரிஷபராசி குழந்தைகளுடைய கல்வி அப்படின்றது எப்படி இருக்கும் சார்? வெளிநாடு போய் படிக்கலாம். இது வரைக்கும் இங்கே படிச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லைங்களா? ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கிது, சார் நான் போய் அமெரிக்காவில் படிக்கட்டுமா? படிங்க. லண்டனில் போய் படிக்கட்டுமா? படிங்க. ஆஸ்திரேலியா போகட்டுமா? போங்க. ஏன்னா உங்களுக்கு அமெரிக்கா தான் இப்போ பிரச்சனையாக இருக்கேன். அப்போது வெளிநாட்டில் போய் நீங்கள் படிக்கிறது உங்களை நீங்கள் எக்யூப் பண்ணிங்க, தாராளமாக படிக்கலாம். ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்டவங்க அத்தனை பேரும் ஜெர்மனில் போய் படிக்கலாம். இப்போ அவங்களுக்கு உண்டான லேட்டஸ்ட்டு ஒரு ஸ்டடீஸ்லாம் அங்கே வந்திருக்கு, அது ட்ரை பண்ணுங்கள். இவங்களுக்கு படிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த வருஷம் சூப்பராக இருக்கும். இவர்கள் எந்த தெய்வங்களை வழிபட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும்? அண்ணாமலையார், திருவண்ணாமலைக்கு போயிட்டு வரணும். அதுலேயும் வெறுமனை போயிட்டு வந்தால் பிரயோஜனம் இல்லை. அந்த பிரதோஷம் காலத்தில் இவங்க போயிட்டு மோர் தானம், இவங்க கையால் மோர் ஒரு 10 பேர் கொடுங்க, ஒரு 5 பேர் கொடுங்க. நான் அங்கே வாங்கினேன் சார், பட்டர் மில்க் வாங்கி நான் கொடுத்தேன் சார், சுத்தமாக இருக்குமா, சுகாதாரமாக இருக்குமா, வாங்கினவங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கங்கே ஏதோ சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வராங்க, ஆனால் அதை சாப்பிட்றவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு நம்ம உதவி செய்ய போய் உபத்திரவம் ஆயிடும். ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க அந்த பரிகாரம் செய்கிறதுங்கிறது, பரிகாரம் செய்யுங்கன்னு தான் சொல்லுவனே ஒழிய, சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் ஆச்சாரமாகவும் செய்ய வேண்டியது உங்களது வேலை. ஆகவே நீங்கள் அந்த பிரதோஷத்துக்கு போயிட்டு பௌர்ணமியில் போயிட்டு நீங்கள் மோர் தானம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அற்புதமான பலன் கிடைக்கும். அது ஒரு 3 மாதம் செஞ்சு தான் பாருங்களேன், பிரமாதமாக இருக்கும். ரிஷபராசி சொல்லப்போனால் இந்த வருஷம் யோகங்கள் உடையக்கூடிய ராசின்னு கேட்டால் அது ரிஷபராசி தான் சொல்லலாம். செம்ம பிரில்லியன்ஸ், படிப்பில், பண்பில், இருந்த இடத்துலேருந்தே உட்கார்ந்து வியாபாரம் பண்ணணும், அந்த நுணுக்கங்கள் உடையக்கூடிய ராசி யாருன்னு கேட்டால் அது ரிஷபராசி இருக்கக்கூடியது தான். ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். நல்ல ட்ரெஸ்ஸு, முகம் மலர்ச்சி, சிரிச்ச முகம், ஸ்ரீதேவியோட, அஷ்டலட்சுமி கடாட்சியத்தோட,
விற்காத பொருளை கூட விற்கக்கூடிய தருணம் உடையவங்க இந்த ரிஷபராசிக்கார அன்பர்கள். பொதுவாகவே இந்த ரிஷபராசிக்காரர்கள் ஆண் குழந்தைங்கள் வந்து கொஞ்சம் கோபக்காரங்க தான், குணமுள்ள கோபக்காரங்களை. அந்த ரிஷபராசிக்காரங்களுடைய தன்மையை புரிஞ்சு நடந்துக்கிட்டு இருந்தால் தான் உங்கள் மேலே அன்பா பண்பா அனுசரணையாக இருப்பாங்க. இல்லைன்னா பரம எதிரியாகக்கூடிய அமைப்பு கூட உண்டு. பொதுவாக ரிஷபராசிக்காரங்களுக்கு தாயும் ஆகாது, தகப்பனும் ஆகாது, அண்ணன் தம்பியும் ஆகாது, தகப்பனுடைய அப்பா தாத்தா பாட்டி கூட ஆகாது. ஏன்னா தானே ராஜா தானே மந்திரின்னு சொல்லக்கூடிய தருணம் உடையவங்க இந்த ரிஷபராசிக்காரங்க. ஆனால் ரிஷபராசிக்கார பெண்கள் பாசத்துக்கு அதிபதியானவங்க, பண்புள்ளவங்க, இரக்க குணம் உடையவங்க. நிறைய பேர் டாக்டருக்கு படிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆசைகளை பூர்த்தி ஆகாமல் இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு தருணம் உடையவங்களும் ரிஷபராசிக்காரங்க. ஆனால் குறிப்பிட்ட கால வயசு ஒரு 25 வயசுக்கு உள்ள வரைக்கும் தீராத சர்ப்ப தோஷத்தில் வாழ்க்கையவே இழந்து திருமணம் சொல்லக்கூடிய சடங்குல பலவிதமான கஷ்டங்களை அடைஞ்சு தார தோஷத்தை பெற்றக்கூடிய ராசி இந்த ரிஷபராசி. அப்போ இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு நாக தோஷம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்துட்டு போகும். அந்த தோஷம் கூட இனிமேல் உங்களுக்கு கிடையாது. ஏன்னா சனீஸ்வர பகவான் உங்களுக்கு லாப சனியாவோ இல்லை பாக்கிய சனியாவோ அள்ளி கொடுக்க போகிறாரு. தட கிரகம்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய ஒரு வாழ்க்கை உங்கள் மேலே கடைக்கண் பார்வைப்பட்டதுனால யோகமாக வரப்போகிறீங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் குரு பகவான். குருனாவே படிப்பு, குருனா வேலை, குருனா திருமணம், குருனா குழந்தை, குருனா உயர்ந்த பதவி, குருனா தலைமை பொறுப்பு. இப்படியாம்பட்ட ஒரு பொறுப்பு வகிக்கக்கூடிய ஒரு தருணமும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு 100க்கு 100 வரப்போகுது. மேன்மையாகக்கூடிய வருஷம் இந்த 2026 அடிச்சு சொல்லுவேன். ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய அமைப்பு என்னன்னா, வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்கு அதிபதி அதி தேவதை அம்மா மகாலட்சுமி ஒரே ஒரு இமேஜ், உள்ளங்கை சைஸில் இருக்க வேண்டிய மகாலட்சுமி இமேஜாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன சைஸாக இருந்தாலும் சரி, அதை வீட்டில் வச்சு வழிபட்டு வந்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்கள் உண்ண உறங்க உறைவிடத்திற்கு பஞ்சமே வராது. உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம், உங்கள் கூட பிரயாணம் பண்ணுறவங்களை நீங்கள் காப்பாற்றக்கூடிய தருணமும் 100க்கு 100 உண்டு. ரிஷபராசிக்கு திருமணமும் பொருளாதாரமும் இப்படி பொதுவாக வந்து ரிஷபராசின்னு கேட்குறது வந்து ஒரு பெண் ராசிங்க. அந்த பெண் ராசியாக இருந்தாலும் ஆண்களுக்கு எந்த குறையுமே கிடையாது, பெண்களுக்கு தாங்க பாவம். ரிஷபராசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால வயசு, ஒரு டீனேஜ் வச்சுக்கோங்களேன், ஒரு 12th படித்ததுலேருந்து காலேஜ் முடிக்கிற வரைக்கும் ஒரு 19 இயர்ஸ் வரைக்கும் ராகுன்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து உங்கள் ராசியில் வந்து வந்துட்டு போகும். ராகு தசை வந்துட்டு போகும். அந்த ராகு தசையில் என்ன பண்ணணும்னா கால தாமதமாக தான் நீங்கள் கல்யாணம் பண்ணணும். ஒரு 25, 27, 29 இந்த மாதிரியான முதிர்ந்த தோற்றத்தில் தான் கல்யாணம் பண்ணணும். ஆசை பாசம் அன்பா பண்பா டீனேஜ்லேயே காதல் பண்ணீங்கனாலும் உங்கள் காதல் பிளாப் ஆகிடும். இல்லை ஒரு 21 வயசு 23 வயசுக்குள்ள நிச்சயதார்த்தம் பண்ணா கூட அந்த நிச்சயதார்த்தம் பண்ணுறதுக்கு முன்னையே கணவனுக்கு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்தது. இல்லை கல்யாணமே நடந்தா கூட கணவன் மனைவியும் பஞ்சனை சுகம்னு ஒரு காலம் இருக்கு. சேர்ந்து இருக்கிறது, அந்த சேர்ந்து இருக்கிறது இருக்க முடியாது. ஹனிமூன் பீரியட் இருக்காது, போற வழியிலேயே ஆக்சிடென்ட் ஆயிடும். இப்படியாம்பட்ட ஒரு தருணங்களும் உண்டு. ஏன்னா உங்க ரிஷபராசிக்காரர்களுடைய தாயி தகப்ப ஒரு பொண்ணு 10ஆம் கிளாஸ் படிக்கும் போது இந்த பொண்ணு 11th 12th படிப்பாளா, காலேஜ் படிப்பாளா, இல்ல காலேஜ் படிக்கிறதுக்கு முன்னாடியே காதல்னு சொல்லக்கூடிய நோயில மாட்டிக்கிண்டு தனக்கு அவமான அவப்பேறு ஏற்படுத்தி கொடுப்பாளா, இல்லை இவளுக்கு திருமணம் பண்ணா தார தோஷம் இருக்கே இதுக்கு என்ன வழின்னு சொல்லி ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட உங்க ஜாதகத்தை கொடுத்து இதுக்கு உண்டான சாந்திகளை ஒன்று கோதானம் இல்லைன்னா நாக பிரதிஷ்டை பண்ணிக்கிட்டு பக்குவம் பண்ணி இருந்தா இந்த தார தோஷத்துலேருந்து விடுபட்டு இல்லறத்தோட சேர்ந்து நல்லறமா வாழக்கூடிய தருணம் உண்டாகும். இவங்களுக்கு பண வரவு இப்படி இவங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 30 வயசு ஆகணும். ஏன் 33 வயசு ஆனாதான் யோகமே. மேன்மை அடையக்கூடிய ராசி
ரிஷபராசி. ஆக மொத்தம் தட கிரகமாக இருக்கக்கூடிய கிரகத்தில் நம்பர் 1 சனீஸ்வர பகவான். இந்த குரு பெயர்ச்சியும் உங்களுக்கு யோகம்தான். ராகு கேது பெயர்ச்சி யோகம்தான். பொதுவாக நீங்கள் வழிபடக்கூடிய இன்னொரு தெய்வமும் இருக்கு. உங்கள் முன்னோர், அப்பாவளி முன்னோர் இறந்துட்டாங்கன்னா அவரை நினைங்க. இல்லை உங்கள் குலதெய்வம், எந்த தெய்வம் எந்த ஊரில் இருக்குதோ அந்த ஊருக்கு போயிட்டு அந்த கோயிலேருந்து ஒரு பிடி மண் எடுத்து அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு அதை வணங்கிட்டு வாங்க. தலைமுடி கூட கொட்டாது. பொதுவாகவே ரிஷபராசிக்கார அன்பர்களுக்கு தலைமுடி கொட்டும். ஏன்னா ராகுவோடைய திசை உங்களுக்கு ஒரு கட்ட காலத்தில் வந்துட்டு போகும். அப்போ ஒன்று தலைமுடி கொட்டும், இல்லை ஸ்கின் அலர்ஜி வரும், இல்லைனா யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகும். நல்ல துணி புத்தாடையாக உடுத்துங்க, சுத்தபத்தமாக இருங்க. இந்த 2026 உங்களுக்கு யோகமான வருஷம். ஆடம்பரத்தில் மிதக்கக்கூடிய ஒரு வருஷம். ஆடம்பரம் இல்லாமல் அழகா சிக்கனத்தோட சேமிப்போட வீட்டுக்கும் நாட்டுக்கும் உபயோகப்படுற மாதிரி சிக்கனமாக நீங்கள் இந்த வருஷத்தை கொண்டு போனீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு யோகம்தான் கொடுக்க போகுது. ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு சனீஸ்வர பகவான் நல்ல ஒரு நிலைமையாக தான் வரப்போகிறாரு. பொன்னான வருஷங்களாக அமையணும். இருந்திருந்தாலும் ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய அருளாட்சி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன்.